பசுமாடுகளுடைய எண்ணிக்கை தான் செல்வ வளத்தினையே தீர்மானிக்கிறது. அந்த பசுமாட்டிற்குள்ளாக 33 தேவர்களும் வாசம் செய்கிறார்கள். பசு என்பது மகாலட்சுமியினுடைய அம்சத்தை தாங்கியது என்று சொல்வதுதான் நம்முடைய தர்மம். பசுவினுடைய கழிவே அத்தனை சுத்தத்தை தருகிறது என்று வரும் பொழுது, அந்த பசுவினுடைய பாலை நாம் அருந்தும் பொழுது நம்முடைய உடம்பானது எத்தனை ஆரோக்கியம் பெறும். பசும் தயிர் என்று வரும் பொழுது அது நம்முடைய உடலுக்கு எவ்வளவு வலு சேர்க்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சனாதன தர்மத்தில் பசுக்களுக்கு இத்தனை முக்கியத்துவம் ஏன் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. எத்தனையோ மிருகங்கள் இருக்க இந்த பசுமாட்டிற்கு மட்டும் ஏன் இத்தனை முக்கியத்துவம் என்பதுதான் அவருடைய சந்தேகம். அவர் மாத்திரமே நம்ம பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது வந்திருக்கும். ஏன்னா பசுவைத்தான் நம்ம தெய்வமா பூஜை பண்றோமே, அப்படி என்ன அதுக்கு முக்கியத்துவம் சொன்னா, நமக்கு வேதம் எப்படி தெரியுமா சொல்லி தர்றது? ஏன்னா வேத வாக்கு என்பது பொய்க்காது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. பொதுவாக பேசுவாங்க, ஏதாவது சொல்லிட்டு இருக்கான்னா, ஆமா அவன் சொல்றது அப்படியே பெரிய வேத வாக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி போற போக்குல பேசுவா. அதை அப்படியே நீ கேட்கிற அப்படிம்பாங்க. அதாவது வேத வாக்கு என்பது அதற்கு மாற்று கருத்து கிடையாது என்பதை நாம் சாமானிய மக்களாகிய நாமே உணர்ந்திருக்கிறோம் தானே. அவன் சொல்றது என்ன அப்படியே வேத வாக்கா, அது அப்படியே நிஜமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு பேச்சுவாக்கிலே சொல்லி இருப்போம். அப்போ வேத வாக்கு பொய்க்காது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த வேதம் எப்படி தெரியுமா சொல்றது? பசுவினை பார்க்கும் பொழுது காவோ விஸ்வஸ்ய மாதரஹா என்று போற்றுகிறது. எப்படி? காவோ விஸ்வஸ்ய மாதரஹா என்று போற்றுகிறது என்று சொன்னால், இந்த பசு உலகத்தினுடைய தாயாம். இந்த பசுக்கள் தான் உலகத்திலே உள்ள ஜீவராசிகளுக்கெல்லாம் தாய் என்று, தாய்கள் என்று சொல்லி அத்தனை உயர்வாக பேசுகிறது. இந்த கோசூக்தம் என்றே மற்ற மிருகங்களுக்கெல்லாம் இல்லாத பெருமை கோசூக்தம் என்றே பசுவிற்கே தனியாக ஒரு சாப்டரே உண்டு. அந்த கோசூக்தத்திலே அத்தனை உயர்வாக பசுவினை பற்றி பேசுகிறார்கள். அதிலிருந்து டிரைவ் பண்ணதுதான். எப்படி சொல்லியிருக்கா? காவோ விஸ்வஸ்ய மாதரஹா என்று சொன்னதனால்தான், பசுக்கள் தான் இந்த உலகத்தினுடைய தாய்மார்கள் என்று சொன்னதனாலதான் நம்ம பசுவை எப்படி சொல்றோம்னா கோ மாதா என்ற பெயரிலே அழைக்கிறோம். பசுவினையும் ஒரு தாயாகவே போற்றுகிறோம். பசுதான் தாய் உனக்கு, தாய்க்கு சமானம், ஏன் தாயை விடவே அதிகம்னு சொல்றது. ஏன்னா தாயாரானவள் நமக்கு பால் குடிக்கிறாள். நம்ம பிறந்த உடனே ஒரு குழந்தையா இருக்கும்போது நமக்கு பாலை கொடுத்துடுறா. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பசுவினுடைய பால் தான் தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இவர்களுக்குரிய ஆகாரம் என்பது இந்த பசும்பால் தானே கொடுக்கப்படுகிறது. அத்தனை மகத்துவம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கா. இது போக நம்மளே இந்த சயின்டிபிக்கலா இன்னைக்கு குழந்தைகள் எல்லாமே அறிவியல் பூர்வமான ஒரு நிரூபணம் வேண்டும் கேட்கிறா இல்லையா. அதுல பார்க்கும் பொழுது அந்த பசுவினுடைய கழிவு ஆகிய அந்த சிறுநீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோமயம் என்று சொல்லப்படக்கூடியது அத்தனை புனிதம் நிறைந்ததுன்னு சொல்றா. சுத்தப்படுத்துகிறது. அது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸையே குணப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். ஏன் பசுஞ்சாணத்தை எதுக்கு தண்ணியில கரைச்சி தெளிக்கிறா? பசுமாட்டு சாணத்தை வீட்டு வாசல்ல தெளிக்கும் பொழுது அந்த வீட்டிற்குள்ளாக அந்த நோயை பரப்பக்கூடிய கிருமிகள் என்பது உள்ளே அண்டாது என்பதால் தானே. அந்த நாள்ல வீட்டெல்லாம் பார்த்தோம்னா, இந்த கூரை வீடு குடிசை வீட்டெல்லாம் பார்த்தோம்னா மண் தரை தான் வச்சிருப்பா. அந்த மண் தரையை வெள்ளிக்கிழமை தோறும் பசுஞ்சாணத்தை கொண்டு மெழுகுவார்கள். அந்த பசுஞ்சாணத்தை வச்சு மெழுகிட்டு அழகா கோலம் போட்டு உள்ள நுழையும் போய் பார்த்தோம்னா சும்மா கம 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 இந்த பசுஞ்சாணத்தினுடைய வாசனையே அடிக்கும். அதே இந்த வீடு அவ்வளவு சுத்தமாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். ஆக பசுவினுடைய கழிவே அத்தனை சுத்தத்தை தருகிறது என்று வரும் பொழுது, அந்த பசுவினுடைய பாலை நாம் அருந்தும் பொழுது நம்முடைய உடம்பானது எத்தனை ஆரோக்கியம் பெறும். பசும் தயிர் என்று வரும் பொழுது அது நம்முடைய உடலுக்கு எவ்வளவு வலு சேர்க்கும். அந்த தயிரிலிருந்து கடைந்தெடுக்கப்பட்ட வெண்ணெயாகட்டும், அதை உருக்கி அதிலிருந்து வரக்கூடிய நெய்யாகட்டும், ஏன் இந்த சுத்தமான பசு நெய் பாருங்க, கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு விஷயமே, அதாவது பேட் கொலஸ்ட்ரால் சொல்லுவா தெரியுமா, இந்த பேட் கொலஸ்ட்ரால் என்பதே பசு நெய்யில் இருக்காது. நம்முடைய உடம்பிற்கு எந்த அளவிற்கு அந்த கொலஸ்ட்ரால் என்பது தேவைப்படுகிறதோ அதனை கரெக்டான அளவிலே சரியான அந்த இடத்திலே உடம்பிலே கொண்டு சேர்க்கின்ற பணியை அந்த பசு நெய் என்பது சேர்க்கிறது. இது அறிவியல் பூர்வமான விஷயம். அத்தனை விட பஞ்சகவ்யம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுப்பா தெரியுமா? எதற்காக? இந்த பால், தயிர், நெய், கோமயம் மற்றும் கோதுளி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சாணத்தினை கலந்து ஒரு குறிப்பிட்ட விகிதத்திலே கலந்து அதனை நாம் சாப்பிடும் பொழுது நம்முடைய வயிறு என்பது சுத்தம் அடைகிறது, நம்முடைய வயிறு சுத்தி ஆகிறது அப்படின்னு சொல்றார். எங்கே சுத்தம் என்பது தேவைப்படுகிறதோ அந்த இடத்திலே பஞ்சகவ்யம் என்பதும் தரப்படுகிறதுன்னு சொல்லியிருக்கா.
பஞ்ச கவ்யம் அப்படின்னு சொல்லுவா. கவ்யம்னு சொன்னா அந்த கோமாத்தாலிருந்து வந்து கிடைத்த விஷயங்கள் தான். பால், தயிர், நெய் அத்தனையுமே பசுவிடமிருந்து கிடைத்த விஷயங்கள் தான். அதோடு பசுமாட்டினுடைய அந்த சிறுநீர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோமியமாகட்டும், சாணமாகட்டும், பசுஞ்சாணமாகட்டும், இது அனைத்தையும் கலந்துதான் பஞ்சகவ்ய சாப்பிடணும்னு சொல்லியிருக்கா. இத்தனை சுத்தத்தினை தரவல்லது இந்த பசுமாடு என்பதால் தான் நம்முடைய தர்மத்திலே இந்த பசுவிற்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நம்ம புராணோக்தமா பார்க்கும் பொழுது மகாலட்சுமி தாயார், அதாவது இந்த தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து பார்க்கடலை கடைகிறார்கள். அப்படி பார்க்கடலை கடையும் பொழுது மகாலட்சுமி ஆனவள் வெளியே வரும்பொழுது அவளோடு சேர்ந்து வந்ததுதான் இந்த பசுமாடு. அதனால் இது முழுக்க முழுக்க லட்சுமி அம்சம் பொருந்தியது அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லி இருப்பா புராணத்தின் மூலமாக. புராணத்தை விடுங்க, இந்த வரலாறு ரீதியாக எடுத்துட்டால் கூட நம்ம ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்னால் கணக்கிட்டால் கூட எவர் ஒருவருடைய இல்லத்திலே பசுக்கள் என்பது அதிகமாக இருக்கிறதோ அந்த பசுவினுடைய எண்ணிக்கையை கொண்டுதான் அவர் பணக்காரரா இல்லது ஏழையா என்பதை தீர்மானித்தார்கள். அவருடைய செல்வ வளத்தினை எதனை கொண்டு தீர்மானிப்பார்கள் சொன்னார், வீட்டிலே எத்தனை பசுமாடுகள் இருக்கிறது என்கின்ற கணக்கினை வைத்து வீட்டில் ஒரு 40 பசுமாடு இருக்குப்பா அப்படின்னு சொன்னா ஆஹா ஒரு பெரிய பண்ணையா இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதே ஒரு 100 பசுமாடு இருக்குன்னு சொன்னா ஆஹா ரொம்ப பெரிய ஜமீன்தார்ப்பா அப்படின்பா. ஒரு 1000 பசுமாடு இருக்குன்னு சொன்னா வந்தா ராஜா அப்படிங்கிற மாதிரியே கிரியேட் பண்ணி வச்சிருப்பா. இப்படி பசுமாடுகளுடைய எண்ணிக்கை தான் செல்வ வளத்தினையே தீர்மானிக்கிறது. அந்த பசுமாட்டிற்குள்ளாக 33 கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார்கள். பசு என்பது மகாலட்சுமியினுடைய அம்சத்தை தாங்கியது என்று சொல்வதுதான் நம்முடைய தர்மம். மீண்டும் ஒரு முறை அந்த வேத வாக்கினை நினைவூட்டுகிறேன். காவோ விஸ்வஸ்ய மாதரஹா, இந்த பசு என்பதுதான் உலகத்தின் தாய் என்று வேதமானது நமக்கு அறிவுறுத்தி சொல்கிறது. அதனை அடிப்படையாக கொண்டுதான் நாம் அனைத்திலுமே கோபூஜை என்பதை பிரதானமாக வைத்து அந்த கோபூஜையினை செய்து அந்த செயலை துவக்குகிறோம். இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.